வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்களின் இரண்டாவது மலர், அத்தியாயம் 7. திங்கட்கிழமை காலையிலிருந்து ஞாயிறு பிற்பகல் வரை வாரம் முழுவதும் உழைத்த தமது வேலையாட்களுக்கு பத்ராசலம் வாதம் ஒரு நாள் விடுப்பு தந்து விட்டிருந்தார். அவர்களுக்கு உகந்த நாளை தேர்ந்தெடுத்து ஊழியர்கள் முன்கூட்டியே அறிவிப்புடன் விடுப்பெடுத்து கொள்ளலாம் என்ற சலுகை இருந்தது. ஆனால் ஒரே நாளில் பலர் லீவில் கிளம்ப உத்தேசித்தால் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றதொரு கட்டுப்பாடும் உண்டு. 2 நாட்களாக கோதையின் மனதில் ஒரே பதட்டம். காலை அவள் வெளியே கிளம்பியதும் கூடவே வெளியேறிய மகன் மாலை பொழுது மங்கிய பின்னர் தான் வீடு திரும்பினான். பாவம் பிள்ளை, சோறு தண்ணி இல்லாமல் இன்னமும் எத்தனை கம்பெனியின் படியேறி வேலைக்கு அலைஞ்சு கொண்டிருக்கானோ. தாயின் மனம் மகனை நினைத்து பாகாய் உருகியது. காலை வேலைக்கு போகும் முன்னும் வேலையிலிருந்து திரும்பி வரும்போதும் தெரு பிள்ளையாரை அவள் வணங்கி மனமுருக பிரார்த்தித்து கொண்டிருந்தாள். வீட்டுக்கு வந்ததும் கதவை திறந்து நடை விளக்கை போட்டதுமே அவளது கண்கள் தரையை துழாவின. அந்த தெருவுக்கு வரும் தபால்காரர் அவளது கடிதத்தை கதவிடுக்கு வழியே நடைக்குள் தள்ளிவிட்டு போய்விடுவது வழக்கம். அப்படி தினசரி அவர்களுக்கு கடிதம் வந்து கொண்டிருந்ததில்லை. எப்பொழுதாவது அருணின் நண்பர்கள் யாராவது கடிதம் போடுவதுண்டு. அவளுக்கு தோழி மீனா சில சமயம் நலன் விசாரித்து ஒரு கார்டும் போடுவதுண்டு. பத்ராசலம் பலகார கடை ஊழியர்கள் வீட்டு திருமண அழைப்புதல் அவளுக்கு சில சமயங்களில் வருவதுண்டு. அதை தவிர பொதுவாக அவர்களை தேடி நெருங்கிய உறவினர் எவரிடமிருந்தும் கடிதங்கள் வந்ததில்லை. சமீப காலத்தில் அருண் வேலை தேட புறப்பட்ட பின்னர் கம்பெனிகளிலிருந்து விண்ணப்பத்தாள்கள், நேர்முக தேர்வு அழைப்பு என்று கடிதங்கள் சில வரத் தொடங்கியிருந்தன. பார்வதி எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனத்தாருக்கு அவனை பிடித்திருந்தது போல தெரிந்தது என்று சொன்னானே. இன்னமும் அவர்களிடமிருந்து ஒரு பதிலையும் காணவில்லையே. நடையின் வெறுமையான தரையை பார்த்து அவள் தவியாக தவித்து போனாள். வேலை மீது நாட்டமின்றி கவலையில் துவண்டுவிட்டிருந்த கோதை அன்று தன் மாதாந்திர விடுப்பை எடுத்து கொண்டிருந்தாள். அந்த ஒரு நாளில்தான் அவள் வீட்டை ஒட்டடையடித்து சமையலறை அலமாரியில் வைக்கும் சாமான்களை ஒழுங்கு செய்து கூடம் தாழ்வாரம் முதலிய இடங்களை பெருக்கி கழுவி துடைத்து வீட்டை துப்புரவு செய்வாள். அழுக்காகிவிட்ட மகனது உடைகளை சோப்புத்தூள் போட்ட நீரில் ஊற வைத்து நன்றாக துவைத்து புழக்கடையை கொடியில் காய வைப்பாள். தலை மூழ்கிவிட்டு கூடத்து அலமாரி தட்டில் இருக்கும் பூஜை விளக்கை எடுத்து பொன் போல பளபளக்கும் வரை துளைக்கி துடைத்து பொட்டு வைத்து எண்ணெயும் திரியுமிட்டு மாலை தீபம் ஏற்றுவதற்கு தயாராக வைப்பாள். மறுநாள் காலை மகனுக்கு காஃபியுடன் கொடுக்க இட்லிக்கு மாவரைத்து முடிப்பாள். பகல் பொழுது சீக்கிரம் மகன் திரும்பிவிட்டாள் என்று அவசரமாக சமைத்து வைப்பாள். பின்னர் காய்ந்துவிட்டு அவனது உடைகளை சேகரித்து எடுத்து சென்று தெருவிலே உள்ள நடமாடும் இஸ்திரி வண்டிக்காரனிடம் கொடுத்து பேட்டி போட்டு வாங்கி பத்திரமாக தங்கள் பீரோவுக்குள் வைப்பாள். ஒரு டம்ளர் மோரை குடித்து பசியை தணித்து கொண்ட மகன் வரவுக்காக சாப்பிடாது உள்ளும் புறமும் நடையாக நடந்து கொண்டிருப்பாள். கதவை திறந்து வாசலில் இறங்கி திருக்கூடி வரை எட்டி பார்த்து அவளது கழுத்தே வலித்துவிடும். அவள் வீட்டில் இருக்கும் அந்த நாளாவது மகன் வேலைக்கு வந்து சாப்பிட மாட்டானா என்கிற ஆதங்கம். அன்று காலை அவள் விக்டோரியாவின் வீட்டில் சமையல் வேலையை முடித்துவிட்டு நேரே தன் இல்லத்திற்கு வேகமாக திரும்பி கொண்டிருந்தாள். தெருக்குள் அவள் புகுந்ததுமே சைக்கிளை விட்டு இறங்கிய தபால்காரர் அவளை பார்த்து புன்னகைத்தார். உங்கள் மகனுக்கு ஒரு ரிஜிஸ்டர் தபால் வந்திருக்கு. நேற்று யாரும் வீட்டில் இல்லை போலிருக்கு. 2 வாட்டி வந்து போனேன். கோதை தன் பெயரை நன்றாக தமிழில் எழுத தெரிந்து கொண்டிருந்தாள். பத்ராசலம் பலகார கடையில் மாத சம்பளம் வாங்கும்போது கணக்கர் நீட்டிய இடத்தில் கையெழுத்து போட வேண்டியிருந்தது. ஆரம்பத்தில் தமிழ் எழுத படிக்க அவள் மிகவும் திண்டாடினாள். பட்டண வாசத்தின் மகிமை சில ஆண்டுகளில் தமிழ் நாளேடுகளை நன்றாக படிக்கவும் மெல்ல எழுத்து கூட்டி தன் சிநேகிதி மீனாவுக்கு பதில் கடிதம் எழுதவும் தெரிந்து கொண்டு விட்டிருந்தாள். மகனுக்கு எப்பொழுதாவது வரும் ரிஜிஸ்டர் தபால்களை அவன் இல்லாத போது தான் கையெழுத்து போட்டு பெறும் அனுமதியை பெற்றிருந்தாள். தடிமனான காகித கட்டு மீது தபால்காரர் வைத்த வெள்ளைத்தாளில் குறிப்பிட்டிருந்த எண் முன்னால் கையெழுத்து போடும்போது அவள் உடல் முழுவதும் நடுங்கியது. கடித உரையை வாங்கி கொண்டாள். முகவரியும் அனுப்புனர் பெயரும் ஆங்கிலத்தில் இருந்தது. அந்த பழுப்பு வண்ண உரைக்குள் இருக்கும் கடிதம் எங்கிருந்து வந்திருக்கும்? தபால்கார ஐயா, யார் இதை அனுப்பி வச்சுருக்காங்கன்ட்டு
சொல்ல முடியுமா? பணிவுடன் கேட்டாள். உங்கள் மகனுக்கு பார்வதி எலக்ட்ரிக்ஸ் என்கிற நிறுவனத்திலிருந்து வந்திருக்கம்மா. உள்ளூர் கடிதம் தான், ஏதோ முக்கிய சங்கதி, அதனால் ரிஜிஸ்டர் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. சிரித்தபடி அவர் சைக்கிள் மீது தாவி வேகமாக தெருவில் நின்று மறைந்து போனார். கதவை திறந்து கொண்டு உள்ளே வருவதற்குள் அவளுக்கு கையும் காலும் பதறிவிட்டன. அலமாரிக்கு தெய்வ படத்தருகே கடித உரையை வைத்து, பகவானே, கடிதத்தில் வந்திருப்பது நல்ல செய்தியாக இருக்கட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டாள். பின்னர் அக்கடித உரையை பத்திரமாக இரும்பு பீரோவில் வைத்து பூட்டிவிட்டு மற்ற காரியங்களை கவனிக்க துவங்கினாள். வெளியில் போயிருக்கும் மகன் இன்று சீக்கிரம் திரும்பக்கூடாதா? மாலை வரை அவள் கடிதத்தில் உள்ள செய்திக்காக காத்திருக்க வேண்டுமா? அன்று முழுவதும் அவளுக்கு வேலை ஓடவே இல்லை. ஒரே தடுமாற்றம். உழக்கடைக்குடியில் காயப்போட்டிருந்த துணிகளை எடுத்து வர பின்னால் சென்றவள் மறந்து போய் திரும்பி உள்ளே வந்து நின்றாள். குக்கருக்குள் வந்து தயாராகிவிட்டிருந்த பருப்பை எடுத்து சாம்பார் செய்ய மறந்து வீட்டை சுற்றி வந்தாள். இன்னைக்கு என்ன வந்து விட்டது? ஏன் இப்படி குழம்புறேன்? தன்னையே சாடி கொண்டு விட்டு போன வேலைகளை கவனிக்க தொடங்கினாள். அடுப்பில் வெந்து கொண்டிருந்த காய்களில் புளி கரைத்து ஊட்ட முயன்ற போது கை முழுவதும் நெருப்பாக எரிந்தது. பலகார கடை இரும்பு சட்டியை தேய்த்து கழுவி தேய்ந்து போன நகை இடுக்குகளில் லேசாக புண். புளி தண்ணீர் பட்டதும் ஒரே எரிச்சல். தினமும் வெகு நேரம் நின்றபடி அடுப்பு மேடையில் காய்ந்து கொண்டிருந்த எண்ணெயில் அதிரசத்தை தட்டி போட்டு பதமாக எடுத்து குவித்ததன் பலன் கணுக்காலிலும் பாதங்களிலும் நீர் கோர்த்து கொண்டு உப்பியிருந்தன. நடக்கும்போது கணுக்கால் முறிந்துவிடும் போன்று வேதனையில் துடித்தாள். மகனுக்கு மட்டும் நல்ல வேலை கிடைத்துவிட்டால் அவன் சொல்வது போல வீட்டோடு தங்கி கொண்டு கோயில் குளங்களுக்கு மட்டும் போய் வந்து தோழி மீனாவை அடிக்கடி சந்தித்து பேசி மகிழ்ந்து மேலே அவளது கற்பனை தாவ முடியாது தடைப்பட்டு போயிற்று. வாயிற்கதவு பலமாக ஈடுபட்டது. வேகமாக சென்று கதவை திறந்தாள். கையில் பெட்டியும் முகத்திலே அலைந்து திரிந்த களைப்புமாக அருண் உள்ளே வந்தான். பீரோவுக்குள் வைத்திருந்த கடிதத்தை சற்றென்று அவள் எடுத்து கொடுக்கவில்லை. அவனும் கடிதம் ஏதேனும் வந்ததா என்று கேட்கவில்லை. பல கம்பெனிகளின் படிகளில் ஏறி இறங்கி வயமற்றதுடன் திரும்பியிருக்கிறான் போலும் எண்ணிக்கொண்டாள். மௌனமாக அவன் குளியலறைக்கு விரைந்து விட்டான். சூடான சோற்றின் மீது புளிக்குழம்பு ஊட்டி நெய் விட்டு புடலங்காய் பொரியலுடன் உபசரித்தாள் தாய். நீங்கள் நம்ப மாட்டீங்க அம்மா, காலையில் 2 தோசை 1 டம்ளர் காப்பியோடு கிளம்பினவன் பிறகு பச்சை தண்ணி கூட பல் மேலே படலை. அப்படி ஒரே அலைச்சல். அப்பப்பா என்று கூறியபடி சாப்பிட்டவன் எழுந்து கை கழுவி கொண்டான். நீங்கள் சாப்பிடலையாம்மா? எப்பவும் எனக்காக காத்து கொண்டு ரொம்ப நேரம் பட்டினியாக இருக்கீங்களே, உடம்புக்கு நல்லதில்லையாம்மா? மகன் கனியுடன் கேட்டபடி துவாலியால் கைகளையும் வாயையும் துடைத்து கொண்டான். இன்னைக்கு எனக்கு விடுப்பு நாள் இல்லையா? அம்மா சிரித்தாள். தெரியும், 1 டம்ளர் மோரோடு வீட்டை துப்புரவாக்குவதில் பசியை மறந்திருப்பீங்க. நீங்களும் என்னோடவே கூட உட்கார்ந்து சாப்பிட்டால் என்னவாம்? இல்லைப்பா, உனக்கு முதல்ல பரிமாறி நீ திருப்தியாக சாப்பிட்றதை பார்ப்பதே எனக்கு பெரிய இன்பம். பல ஆண்டுகளாக பழகி போனது திடீர்னு மாற்றிக்க முடியுமா? அது கிடக்கட்டும். உனக்கு ஒரு ரிஜிஸ்டர் தபால் வந்தது என்றபடி கலவரமும் மகிழ்ச்சியுமான கலவி உணர்வு மனதை கவ்வ பீரோவை திறந்து அந்த கடிதத்தை எடுத்து வந்தாள். எங்கேருந்து வந்திருக்கும்? மகன் முடிப்பதற்குள் அவள் குறுக்கே பேசினாள். அன்னைக்கு நேர்முக தேர்வுக்கு போனியே, அந்த பார்வதி எலக்ட்ரிக்கல்ஸ் என்கிற நிறுவனம்தான் கடிதாசியை அனுப்பி வச்சிருக்கு. தபால்காரர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். முறிவளித்தபடி கடிதத்தை கொடுத்தாள். உரையை பிரிக்கும் முன் மகனது கைவிரல்கள் நடுங்குவதை அவள் கவனிக்க தவறவில்லை. அவளுக்குள் தான் எத்தனை விதமான உணர்ச்சி கொந்தளிப்பு! கடிதத்தை படித்தவனின் முகத்திலே பரவி மலர்ந்த சிரிப்பை கண்டதும் அவளால் கட்டுப்படுத்த இயலவில்லை. என்னப்பா, அவங்க என்ன எழுதியிருக்காங்க? அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிட்டுது. 1 தேதி அன்னைக்கு வந்து சேரும்படி உத்தரவு வந்திருக்கு. பார்வதி எலக்ட்ரிக்ஸ்க்கு நான் மனு போட்ட அதே வேலைத்தான் அம்மா. சம்பளம் எத்தனை தெரியுமா? ஏன்பா, உன் படிப்புக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பளம் போட்டு தரமாட்டாங்களா? தாயார் மகிழ்ச்சியுடன் மலங்க வீழ்த்தாள். 2300 பிடிப்பு போக கையில் சுளையாக 2000 வாங்க போகிறேன் அம்மா. இனிமேல் நீங்கள் சமையல் வேலைக்கு போகக்கூடாது, பலகார கடை வேலையையும் விட்டுடணும் என்றபடி அருகில் வந்து அவள் கையில் கடிதத்தை வைத்து
காலை தொட்டு கும்பிட்டான் மகிழ்ச்சியுடன். உன் அப்பா படுத்துக்கிட்டே கடிதாசியை வச்சு வணங்குப்பா. அவர் ஆத்மா ஆன்மீகமாக இருந்துக்கிட்டு உன்னை எப்பவும் பாதுகாத்து கொண்டு வருதுப்பா தழுதழுத்தாள் தாய். அம்மா, உங்களை இப்போ மகிழ்ச்சி தானே என்றபடி தாயின் கரங்களை பிடித்து கொண்ட மகன் திடுக்கிட்டு போனான். பஞ்சு போல மெத்தென்று இருக்கும் அவளது உள்ளங்கை முள்ளாக உறுத்துவதை உணர்ந்தான். இரும்பு சட்டியில் கரி ஒட்டி கொண்டு தேய்ந்து விட்டிருந்த விரல் நகங்களை பார்த்தபோது அவன் மனம் வேதனையில் சுருண்டது. அவன் வாழ்க்கை வளமாக்க இந்த தாய் உண்மையாகவே உழைத்து தேய்ந்து விட்டிருக்கிறாளே. அம்மா, நான் சம்பாதிச்சு போடுறதை வச்சுக்கொண்டு நீங்கள் இனிமே நிழலோடு இருக்க போகிறீங்க. தாயின் கரத்தை கெட்டியாக பற்றி கொண்டான். கண் கலங்கி போனாள் கோதை. விநாயகருக்கு சந்தன காப்பு போடணும். வேலை நிரந்தரமானதும் அருண் உனக்கு தக்க இடத்திலே ஒரு பெண்ணை பார்த்து கட்டி வச்சுட்டா இந்த கட்டைக்கு பூர்ண ஓய்வு கிடைச்சுனுப்பா. நீங்கள் ரொம்பவே வேகமாக முன்னேறி கொண்டு போகிறீங்களே அம்மா. மகிழ்ச்சியோடு சிரித்தான் மகன். அவனது கற்பனையில் ஏனோ சம்யுக்தா பல முறை பழிச்சிட்டாள். உடம்பு புல்லரித்து போனது. மகனத்தை கருத்தை வாரி முகத்தில் பதித்து கொண்ட கோதையின் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் வேகமாக அவனது உள்ளங்கைகள் மீது உதிர்ந்தன. ஓரம் நெய்ந்த புடவையின் கீழ்ச்சலை தைத்து இனி அவள் உடுத்தி கொள்ள வேண்டாம். மூச்சிரிக்க வேலைக்கு பஸ் பிடிக்க ஓட வேண்டாம். நெருப்பாக எரிக்கும் வெயில் காலத்திலே எண்ணெய் சட்டி அருகே நின்று கொண்டு அவள் இனி வேக வேண்டாம். அவளுக்கும் ஒரு விடுவு காலம் பிறந்து விட்டதே. என்னம்மா இது, அழுகிறீங்க? தாயின் முகத்தை நிமிர்த்தி கண்ணீரை தன் கையால் துடைத்து விட்டான் மகன். இது ஆனந்த கண்ணீர் அருண். இந்த ஏழை சமையல்காரிக்கு கூட இப்படி ஒரு யோகமான நினைச்சேன். மகிழ்ச்சி தாங்களை. மகன் தோள் மீது சாய்ந்தபடி விசும்பினாள் அன்னை.